Hey guys, welcome back to the channel. லாஸ்ட் வீடியோவில் ஏபிஐ பற்றின ஒரு தியரி கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ ஏபிஐனா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஏபிஐயை எப்படி ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த ஏபிஐ கான்செப்ட் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன் சைடு எங்கேவா இருக்கட்டும், உங்களுக்கு ஏபிஐன்றது முக்கியமான கான்செப்ட். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக தான் போக போகுது. இந்த ஏபிஐ விஷயத்தை வந்து எப்படி ஒரு ஏபிஐயை ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோ. ஓகே, இதுக்கு லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண ஏபிஐ யூஸ் பண்ண போகிறதில்ல, புதுசாக ஒரு டம்மி ஏபிஐ இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். dummy.restapi.example.com இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அ மினிட். இதில் பார்த்தீங்கன்னா இவனே வச்சுருக்கான். கெட்டுக்கு தனியாக என் பாயிண்ட் இருக்குது, போஸ்ட்டுக்கு இருக்குது, புட் ரைட்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வகையான என் பாயிண்ட் வந்து இவனே வச்சுருக்கான். அதனால் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஐபிசெக் அப்படின்ற நேமில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ராஜெக்டை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐபிசெக் இங்கே. ஓகே, இதை வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எம்டி ப்ராஜெக்ட், உள்ளே எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளியர் பண்ணி வச்சுட்டேன். மெயின் ஃபைல் கொண்டு சுத்தமாக இருக்குது. ரைட், இப்போ வந்து நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத ஒரு ஐடியா கிடச்சிரும் ஃப்ளட்டரில். ஃபஸ்ட்டு மெயின் ஃபைல் ஃபில் பண்ணிக்கலாம். MADAPP இப்படி அடித்தோம்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ஷார்ட்கட் வரும். அது போடும்போது நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா க்ரோமில் பண்ணிக்கிறேன், வெப்பில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன எமுலேட்டர் நமக்கு கை கடகமாக இருக்குதோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இங்கே க்ரோமில் ரன் பண்ணிக்கிறேன். அது ரன் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், லிப்புக்குள்ளே மெயின் இருக்குது. இந்த லிப்புக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு சர்வீஸ், இன்னொரு ஃபைல். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நமக்கு அந்த ஏபிஐ காலிங்கான கோடில் எழுத போகிறோம். இப்போ இந்த ஏபிஐ கால் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு HTTP அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த HTTPன்ற பேக்கேஜ் வந்து நம்ம pub.dev இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய நமக்கு ஹோம் பேஜ் வந்துருச்சு. ரைட், ஆப் ரன் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் அந்த HTTP இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு. HTTP இன்ஸ்டால் ஆகலை. ஓகே, நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+P அடிச்சிங்கன்னா ஆட் டிபெண்டன்சி வரும். ஆட் டிபெண்டன்சியில் போய்ட்டு HTTP நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே ஏதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த Ctrl+Shift+P அடித்து நீங்கள் போகிறது ஒரு ஷார்ட்கட்டு. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது பத்தாது. ஓகே, இது இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு ஏபிஐ காலிங்கான ஃபங்க்ஷன் எழுதிடலாம். import HTTP as HTTP. இந்த HTTP ஃபைலை வந்து HTTPன்ற வேர்டு யூஸ் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். HTTPன்ற இந்த என்டிட்டியில் தான் மொத்த HTTPயோட எல்லா கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நான் எந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, தனியாக ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேங்க. ஃபியூச்சர் ஸ்ட்ரிங் கெட் டேட்டா ஃப்ரம் ஏபிஐ ஏசிங் கொடுத்துக்கிறேன். சிங்க்னா உங்களுக்கு நார்மலாக நமக்கு சீக்வன்ஷியலாக ரன் ஆகும். ஒன்றுக்கு எடுத்து 1 by 1 ரன் ஆகும். ஏசிங்க் அப்படின்றது நீங்கள் ஏபிஐ கால் பண்ண போகிறீங்க இல்லை சம்திங் அந்த ஒரு ப்ராசஸால் நமக்கு வந்து இந்த ப்ராக்ரஸ் டிலே ஆகுது, வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஏசிங் யூஸ் பண்ணுவோம். டிலே ஆகிற விஷயத்துக்கு போகாமல் ஏசிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ட் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கெட் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டா வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ டேட்டா வருது. நைஸ். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த யூஆர்எல் இங்கே வச்சுக்கிறேன்.
ஸ்ட்ரிங் கெட் எம்ப்ளாயீஸ் தானே, get employees URL equal to URL இங்கே வச்சுக்கிறேன். சேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ HTTP கால் மேக் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு http.get. நம்ம கெட் தான் பண்ண போகிறோம். கெட் மெத்தட் அப்படின்றதுனால கெட் யூஸ் பண்ணுறோம். இதே போஸ்ட்னால் நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், போஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு URI தான் பாஸ் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு என்ன, இது வந்து பிளைன் ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா URI.parse அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணும்போது அது URI-யாக மாறி நம்ம கெட் ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக போயிடும். கெட் எம்ப்ளாயீஸ் URL. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே இந்த இடத்துல அவைட் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் அவைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏசிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ஏசிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுதோ அது கண்டிப்பாக ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனோட தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஸ்ட்ரிங்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிங் நம்ம வந்து ஃப்யூச்சர் ஸ்ட்ரிங்கை இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் இது வந்து ஏசிங் ஃபங்க்ஷன், ஏசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். அதனால் நம்ம ஃப்யூச்சர் ரிட்டர்ன் பண்ணுறோம். கண்டிப்பாக இது வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அப்ளிகேபிள் ஆகும். ஃப்ளட்டரை பொறுத்தவரை இது உங்களுக்கு கம்ப்ளீட்லி டார்ட். இது உங்களுக்கு ஃப்ளட்டர்ன்றதை விட டார்ட்டாக பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லைன் நம்பர் 6 வந்து உங்களுக்கு இந்த ஏபிஐ கால் ஆகிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் நமக்கு இந்த ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் ஆயிரும். நமக்கு டேட்டா வருது பார்த்தீங்களா கெட்லேருந்து, அந்த டேட்டா வந்து ஒரு ரெஸ்பான்ஸில் இருக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்கலான்னா, நான் இங்கே வந்து லாக் கொடுக்குறேன். லாக்ன்றது விச் சிமிலர் டு பிரிண்ட். ஓகே, இந்த லாக் கொடுக்குறேன். லாக் response.body கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது நீங்கள் போஸ்ட்மேனில் செக் பண்ணுறது ஒரு வகையாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி லாகில் செக் பண்ணிக்கிங்க. டேட்டா வருதா விளையாண்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அதனால் சும்மா எம்டி ஸ்ட்ரிங் கூட போட்டுருக்கேன். இப்போ ஓகே, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் மெயினில் கால் பண்ணுறேன். எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து நீங்கள் பில்டுக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த பில்டு மெத்தடுக்குள்ளே நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை போட்டாலுமே ஒரு செகண்டுக்கு 4-5 டைம் கால் ஆகிற மாதிரி ஆகிடும் நீங்கள் ரன் பண்ணும்போது. அதனால் அந்த தவறை நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ நான் இதை வந்து மெயினில் கால் பண்ண போகிறேன். மெயினில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நேம், கெட் டேட்டா ஃப்ரம் ஏபிஐ. இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். சேவ் செய்த பிறகு நான் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாகில் பார்ப்போம். ஜஸ்ட் a minute. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. நமக்கு வந்த ஜேசன் ரெஸ்பான்ஸ் இதுதான். ஏபிஐலேருந்து கெட் மெத்தடில் நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இதுதான். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, நல்லது. இப்போ நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து நீங்கள் இங்கே ஃப்ரண்ட் எண்டில் காட்டணும்னா அதுக்கு ஒரு இன்னும் சில பல ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெஸ்பான்ஸ்.body, ரெஸ்பான்ஸ்லேயே பல விதமான பார்ட்ஸ் இருக்கும். ரெஸ்பான்ஸ்.headன்னு ஒன்று இருக்கும், ஹெட்டர்ஸு, பாடி அதெல்லாம் இருக்கும். நமக்கு டேட்டா எங்கே இருக்குன்னா ரெஸ்பான்ஸோட பாடியில் தான் இருக்கும். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ்.body. ஓகே, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, மெயின் இருக்கா. இந்த மெயினில் வந்து நம்ம ஃப்யூச்சர் பில்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃப்யூச்சர் பில்டர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஃப்யூச்சர் பில்டர் ஸ்ட்ரிங்குன்ற பாருங்க, ஃப்யூச்சர் பில்டர் அப்படின்னு ஒரு விஜிட் இருக்குது. ஜாவாவில் எப்படி உங்களுக்கு எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட்டோ அந்த மாதிரி ஃப்ளட்டரில் எவ்ரிதிங் இஸ் விஜிட். ஸோ ஃப்யூச்சர் பில்டர் அப்படின்ற விஜிட் இருக்குது. இந்த விஜிட் வந்து நமக்கு ஃப்யூச்சரை ஹேண்டில் பண்ணும். சரி, நம்ம ஏபிஐலேருந்து டேட்டா வருது பார்த்தீங்களா, இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான். தட் இஸ் நாட் அ ஃபீச்சர், தட் இஸ் அ ஃப்யூச்சர். ஓகே, இப்போது ஃப்யூச்சர் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து ஃப்யூச்சர் டைப்பில் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை இந்த ஃப்யூச்சர் ஆட்ரிபியூட்டு நம்ம கொடுக்கணும். நம்ம ஃபங்க்ஷன் நேம் என்ன, கெட் டேட்டா ஃப்ரம் ஏபிஐ. இது அப்படியே இங்கேருந்து பேர் எடுத்து கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பில்டர் கொடுக்கணும். இப்போ பில்டர் அப்படின்னு பல இடத்துல பார்ப்பீங்க. இந்த பில்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே பில்டர் இருக்குது. இதோட வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை
விஜிட்டாக மாற்றி கொடுக்குறது தான் இந்த பில்டரோட வேலை. நீங்கள் பல இடத்துல இந்த பில்டரை பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையுமே இந்த வேலையை செய்யுது. நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு இன்புட்டாக கொடுப்பீங்க, அந்த கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நமக்கு வந்து இது ஒரு விஜிட்டாக மாற்றி கொடுக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், கான்டெக்ஸ்ட் டேட்டா எழுதிவிட்டு ரிட்டர்ன் போடுறேன். ரிட்டர்ன் சென்டரில் சைல்டு ஒரு டெக்ஸ்ட் விஜிட்டில் நமக்கு என்ன இங்கே டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா தான் நமக்கு ஏபிஐலேருந்து வர டேட்டா நேம் கூட போதும், வேறு வச்சுக்கலாம். ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. இப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் இருக்கா. இந்த டேட்டான்றது என்ன டைப்பில் இருக்குன்னா நல்லபிள் ஸ்ட்ரிங்காக இருக்குது. நல்லபிள் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல டேட்டா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இது வந்து இன்டர்நெட்லேருந்து தான் வருது. ஸோ இன்டர்நெட்லேருந்து வர டேட்டா உங்களுக்கு மேபி நெட்டு கனெக்ஷனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகி இல்லை சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டேட்டா வராமல் போகலாம், இல்லை டேட்டா வரலாம். 2 விஷயம், நல்லாவும் இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். ஸோ நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு தான் எழுதணும். இன்கேஸ் டேட்டா எங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லோடிங் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இங்கே இப்போ லோடிங்கில் இருக்குது, 10 டேட்டா வந்துச்சுங்க, தெரியுதா? ஸோ 1 செகண்ட் நான் இதை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இது நமக்கு கன்டினியூஸாக ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், 2 many ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸாக ரெஸ்பான்ஸ் வந்தது தான், அதில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசனில் வந்திருக்கு. இப்போ நமக்கு கன்டினியூஸாக 2 to 3 டைம்ஸ் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டி இது நமக்கு ரெக்வஸ்ட்டை பிளாக் பண்ணுது, 2 many ரெக்வஸ்ட் வருது. ஸோ சேம் கான்செப்ட் தான், உங்களுக்கு இதுதான் பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ஏபிஐ வழியாக இப்படி தான் நமக்கு பண்ணுறோம். அண்ட் ஃப்ளட்டரில் கெட் ஏபிஐ இன்டகிரேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இவ்வளோ தான் வச்சுங்களேன். ஸோ இது என்ன இப்படி தான் வருது. எனக்கு ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வந்துருச்சு, பட் நம்ம 2 many டைம்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டி நமக்கு இந்த இஷ்யூ வருது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் போஸ்ட் டிலீட் அந்த மாதிரிலாம் ஏதாவது பார்க்கலாம். அண்ட் இந்த ஏபிஐ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம டேட்டாவை அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், பட் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பல இடங்களில் பண்ண மாட்டோம், நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அப்படியே எடுத்து ஃப்ரண்ட் எண்டில் காமிச்சிருக்கோம், பட் அப்படி பெரும்பாலான நேரங்கள் இருக்காது. இந்த இடத்துல வந்து மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும், மாடல் அப்படின்ற விஷயம் அதுக்கடுத்து தான் வரப்போகுது. நம்ம அடுத்து வர வீடியோக்களில் மாடல் பற்றி நம்ம பேசுவோம்.